Hi all, welcome to T for Tech weekly coding session number 14. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் இன்டர்வியூ கொஷின். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். சைட்டில் பாருங்களேன், யூடியூப்ல 500 சப்ஸ்கிரைபர்ஸா? வாவ், தேங்க்யூ ஸோ மச்ங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ பேர் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு இதில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் படிக்கிற சேனலுக்கு 500 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயம் நிச்சயமா. ஸோ இது வந்துட்டு இன்னும் 1000 பல மடங்கு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ இஃப் சப்போஸ் இந்த சேனல் உங்களை இன்ஸ்பயர் பண்ணிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சரியா? ஸோ இன்னைக்கு கொஸ்டின் வந்துட்டு ஒரு கூகுள் கொஸ்டின் தான். என்ன கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வேற ஏதோ போட்டிருக்காங்களே, என்னப்பா? போன வாரம் சொன்னதாங்க, ஒரே ஒரு நாள் கவர்மெண்ட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்கீம் கொடுக்குறாங்க. என்ன கோர்ஸ் எடுத்தாலும் அது 4000 rupees மட்டும் தான். ஸோ 8000 கோர்ஸும் 4000 தான், 12,000 கோர்ஸும் 4000 தான். ஸோ என்ன கோர்ஸ் எடுத்தாலும் இண்டிவிஜுவல் கோர்ஸுக்கு 4000 rupees சார்ஜ் பண்றாங்க. அந்த டேட் எப்போ அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க, நாளைக்கு தாங்க. ஸோ 12/10/2020. ஸோ இந்த டேட்டை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க ஏதாவது லேர்ன் பண்ணணும்னு நினைச்சாலோ, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் லேர்ன் பண்ணணும்னு நினைச்சாலோ, இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸ் யாரும் லேர்ன் பண்ணணும்னு நினைச்சாலோ இந்த டேட்டை மறக்காம சொல்லிருங்க. ஸோ இது இயர்லி ஒன்ஸ் தான் நடக்கும் இந்த ஆப்ஷன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த இதை அவைல் பண்ணிக்க பாருங்க. ஸோ வாங்க கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைண்ட் தி ஃபர்ஸ்ட் ரிக்கரிங் கேரக்டர் இன் அ ஸ்ட்ரிங். ஸோ ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் ரிக்கரிங் கேரக்டர் இன் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன அப்படின்னும் போது ரிப்பீட்டேட்டிவா வர்ற கேரக்டரை சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் ஃபர்ஸ்ட் ரிப்பீட்டேட்டிவா வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க ஏ இருக்கு, ஏ வந்துட்டு இன்னொரு வாட்டி வருது, ஓகே குட். பி இருக்கு, இன்னொரு வாட்டி வருது, ஆனா ஃபர்ஸ்ட் எது வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா பி தான் வருது. ஸோ இது எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம்? கூகுள்ல இந்த கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னும் போது இதோட இன்டெப்தான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூகுளை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் கொஸ்டின் தாங்க கேட்பாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பார்ப்போம், டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்ப்பாங்க. அதாவது நீங்க ஐட்ரேட் பண்றத எவ்வளோ பெரிய ப்ரோக்ராமா போடுறீங்க, எவ்வளோ நேரம் ஐட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமா பார்ப்பாங்க கூகுள்ல. சரி வாங்க நமக்கு இதுக்கான சொல்யூஷனை யோசிச்சு பார்ப்போம். ஸோ டெஸ்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிசிஏ அப்படின்னு இருந்துச்சுன்னா ஏன்னு வரணும். ஸோ ஏ தான் ரிப்பீட்டட் இருக்கு. அண்ட் பிசிஏ பிஏ அப்படின்னு இருக்கு, அதில் பி தான் ஆப்வியஸ்லி இருக்கு. ஸோ பியும் ஏவும் ரிப்பீட்டேஷன், ஆனால் வந்து பி தான் வந்து ஃபர்ஸ்ட் ரிப்பீட் ஆகுது. அண்ட் லாஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசின்னு இருக்கு. ஸோ நன் அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ நன் அப்படின்னு அவுட்புட் வந்தனால நல்ல வந்து நன்னு சொல்லுவாங்க நம்மளோட பைத்தான்ல. ஸோ பைத்தான்ல தான் இந்த கோடை நம்ம பண்ண போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபைன். ஃபர்ஸ்ட் எனக்கு ஐடியா என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரி நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா டி இருக்கு, பிசிஏ பிஏ அப்படின்னு ஒரு கோட் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பி தான் ரிப்பீட்டேட்டிவ், ஃபர்ஸ்ட் ரிப்பீட்டேட்டிவ். ஏன்றது இருக்கு, பட் செகண்ட் ரிப்பீட்டேட்டிவ் அது. ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டி எடுத்துக்கிறேன். ஸோ டி எடுத்து பியோட செக் பண்றேன், இது இருக்கா, இது டியா, இது டியா, இது டியா, இது டியா, இது டியான்னு செக் பண்றேன். செக் பண்ணா இது கண்டிப்பா டி இல்லை. ஸோ டி இருந்துச்சுன்னா நான் ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணுவேன். சரி பிஏ செக் பண்ணேன். நெக்ஸ்ட் இது பியா, இது பியா, இது பியா, ஆமா அப்படின்னும் போது இந்த கொஸ்டின் ஸ்டாப் பண்ணி பி தான் ஆன்சர்னு சொல்லிடுவேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு இது எஃபிஷியன்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு 2 லூப் யூஸ் பண்ணுவேன், ஐ லூப் அண்ட் ஜே லூப். நான் 2 லூப் யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, செக் கேரக்டர் பை கேரக்டர், ஒவ்வொரு கேரக்டரா செக் பண்ணுவேன். டில இருந்து ஆரம்பிச்சு ஏ வரைக்கும் செக் பண்ணுவேன். இதோட நம்பர் ஆஃப் செக்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா n இன்டூ n-1 டிவைட் பை 2 அவ்வளோ தடவை இருக்குங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100 இருக்கு அப்படின்னா 100ஐயும் 99 வாட்டி நம்ம ரன் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய ஐட்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட காம்ப்ளெக்சிட்டி, டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா 2 லூப் நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ அதனால என்ன ஆச்சு அப்படின்னா n ஸ்கொயர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ n அப்படிங்கிறது ஒரு ஐட்ரேஷன், n நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படின்னு அர்த்தம். n ஸ்கொயர் அப்படிங்கும்போது n இன்டூ n டைம்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எஃபிஷியன்டான வேவா? கண்டிப்பா கிடையாது. ஸோ இதெல்லாம் கூகுள் எழுதி வச்சுன்னா போடா அப்படின்ட்டுருவாங்க. ஸோ கூகுள் எழுதுறதுக்கான கோட், இந்த ப்ரோக்ராமுக்கு எவ்வளோ மினிமம் கோடா வந்து நினைக்கிறீங்க? ஒரு 4 லைன்லேருந்து 5 லைன் தான் ஆகும். ஸோ வாங்க அதை பார்க்கலாம். ஃபைன். எஃபிஷியன்டான கோட் என்ன அப்படின்னும் போது திருப்பி ஒருக்கா ட்ரை பண்ணும் போது என்ன ஆச்சு அப்படிங்கிறீங்கன்னா, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டெப்ஸ் சொல்றேன், அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ செக் ஒன்லி ஒன்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், ஒரே ஒரு வாட்டி லெஃப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும் பண்ண போறேன். ஆனா ஒர்க் ஆக போகுது. கேரக்டர் பை கேரக்டர் தான் செக் பண்ண போறேன். போன வாட்டி நம்ம வந்து ஒவ்வொன்றையும் திருப்பி பின்னாடி இருக்கிறதெல்லாம் செக் பண்ணோம், இப்போ நான் ஒரு செக் பண்ணா போதுன்றீங்க அப்படின்னு கேட்டா ஆமாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு கேரக்டரையும் போயிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். ஸோ ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு பிடிச்ச டேட்டா ஸ்ட்ரக்சர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணலாம், ஸ்ட்ரிங்ல ஸ்டோர் பண்ணலாம், டப்புல ஸ்டோர் பண்ணலாம், டிக்ஷனரில ஸ்டோர் பண்ணலாம், எதுல வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து சும்மா ஸ்ட்ரிங் தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அதனால ஸ்ட்ரிங்லேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் போகணும். ஸோ அப்போ n நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஆகும். இதோட காம்ப்ளெக்சிட்டி பாருங்க,
பிக் ஆஃப் என்னு சொல்றாங்க. ஸோ என் அப்படின்னும் போது ஒரு நம்பர் ஆஃப் டைம்ஸ் 5 இருந்துச்சு அப்படின்னா 5 வாட்டி நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதை விட கம்மியாக தான் நடக்கும். ஒர்ஸ்ட் கேஸ் சொல்றேன் 5 வாட்டி நடக்கும் அப்படின்னு சொல்றது. பெஸ்ட் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல கூட அந்த வேல்யூ காமிச்சிடலாம், செகண்ட்ல கூட அந்த வேல்யூ காமிச்சிடலாம். சரி வாங்க ப்ரோக்ராமுக்கு போகலாம். ஸோ லெட்ஸ் கோட். ஸோ எப்பவும் போல நம்ம வந்துட்டு பைத்தான் கம்பைலர்ல போய் கோட் பண்ணலாம். ஸோ ஐடியலி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஐடியலி ஓப்பன் பண்ணோன்னா ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால் ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். ஸோ என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ரிகர்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். எழுதிட்டு நம்மளோட இன்புட்டை நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏ அப்படின்றத இன்புட்டாக வச்சுக்கலாம். அண்ட் உங்கள்கிட்ட முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கேரக்டரையும் ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நான் எம்டியாக அந்த கேரக்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டேன். ஸோ கவுண்ட்னு சும்மா வச்சிருக்கேன் ஃபார் ஐ இன் ஏ. அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏல என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏபிசிடி அப்படின்னு ஏல இருக்குது அப்படின்னா எஸ் ஏபிபிஏ அப்படின்னு இருக்குது அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இதில் வந்துட்டு ஏ ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் பி வரும், அப்புறம் பி வரும், அப்புறம் ஏ வரும். இந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு கேரக்டராக வரும். ஸோ வந்த கேரக்டரை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கண்டிஷனில் செக் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேரக்டர் யார்கிட்ட இருக்கா, கவுண்ட்ல இருக்கா அப்படின்னு செக் பண்றேன். கவுண்ட்ல எப்படிங்க இருக்கும், ஒண்ணுமே இல்லையே அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கும்போது ஒன்றும் இருக்காது. ஸோ ஏவை நான் அதில் ஸ்டோர் பண்ணிப்பேன். செகண்ட் வாட்டி பார்க்கும்போது ஏ இருக்கும். ஸோ திருப்பி வந்துட்டு பிஏ ஸ்டோர் பண்ணிப்பேன். தேர்ட் வாட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிஏ ஸ்டோர் பண்ணும்போது சொல்லுவோம் ஐயோ இவன் ஏற்கனவே இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் இந்த வேலை. ஸோ ஏற்கனவே இருந்தா இந்த கவுண்ட்ல ஏற்கனவே இருந்தா என்ன பண்ணு அப்படின்னா ப்ரோக்ராம் முடிச்சுக்கோ, எனக்கு ஐயை ரிட்டர்ன் பண்ணிடு. சரி ஓகே. அப்படி இந்த கண்டிஷன் இல்லை என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா கவுண்ட்ல போய் சேர்த்துக்க இவனை அப்படின்றாங்க. ஸோ கவுண்ட் பிளஸ் ஈக்குவல் டு ஐ. ஸோ கவுண்ட்ல போயிட்டு என்ன பண்ணு அப்படின்னா என்னோட ஐ வேல்யூ சேர்ன் பண்ணு. சரி இதெல்லாம் பண்ணியாச்சு, லூப்பிங்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, எங்கேயுமே ரிட்டர்ன் ஆகலை அப்படின்னு கேட்டால் ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ணிடு. யார் அப்படின்னு கேட்டால் நன்னை ரிட்டர்ன் பண்ணிடு, ஒன்றும் இல்லை அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமை நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ இன்புட் வாங்கிட்டேன். ஸோ இன்புட் வாங்கினோன்னே நமக்கு பிரிண்ட் பண்ண போகிறோம். எதை பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ரிகரிங் அப்படின்ற ஃபங்க்ஷனை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ண போகிறோம். சரி ஃபைன், இது ஒர்க் ஆகுது அப்படின்னு எனக்கு தெரியாது, நம்ம வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸோ நான் வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஏபிபிஏ அப்படின்றதுல பார்த்தீங்க அப்படின்னா பி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரிகரிங் கரெக்டாக வந்துருச்சு. இன்னொரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏபிசி நான் ரிகரிங்கே இல்லை. சரி எக்ஸ்எக்ஸ் ஒய்ஒய் இசட். ஸோ இதில் என்ன ரிகரிங் எக்ஸ் அப்படிங்கிறது ரிகரிங். ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பட் இருந்தாலும் ஒரு வாட்டி உங்களுக்காக. ஸோ ஏபிபிஏ அப்படின்னு சொல்லிட்டு இன்புட்டை நான் பாஸ் பண்ணுமோ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் கவுண்ட் வந்துட்டு நல்லா இருக்கு, எதுவுமே இல்லை கவுண்ட்ல. ஸோ ஒவ்வொரு கேரக்டராக இருப்பது ஃபர்ஸ்ட் ஏவை பார்க்குது. ஸோ இந்த ஃபார் லூப் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு கேரக்டராக வாங்கும். ஓகே ஃபைன். ஸோ இஃப் கண்டிஷனில் என்ன பண்ண போகுது அப்படின்னா கவுண்ட்டை பார்க்க போது இந்த கவுண்ட்ல இந்த ஏ இருக்கான்னு பார்க்குது. ஃபர்ஸ்ட் தடவை கவுண்ட்ல பார்க்கும்போது எதுவுமே இருக்காது. ஸோ கவுண்ட் எம்டியா இருக்கனால இங்கே ரிட்டர்ன் ஆகாது. ஸோ திருப்பி இங்கே போகிறப்ப என்ன ஆகும், கவுண்டோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவுண்ட்ல போயிட்டு ஏன்ற வேல்யூ ஸ்டோர் ஆயிடும். ஸோ இங்கே நான் நெக்ஸ்ட் வந்து லூப் இன்னும் முடியல, என்ன லூப்பை தாண்டி தான் இந்த ரிட்டர்ன் இருக்கு. ஸோ லூப்புக்கு ரெண்டாவது வரும்போது என்னோட பி வேல்யூ இந்த இடத்துல இருக்கும். ஸோ இப்பயும் பார்க்குது ஐ வந்து பியில் இருக்கா, அதாவது இந்த கவுண்ட்ல வந்துட்டு பின்னு ஒருத்தன் இருக்கானான்னு கேட்குது. இல்லை அப்படின்னா ஓகே, இல்லைன்னா வெளில வந்துடலாம், இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும் சொல்லிட்டு பிஏயும் ஆட் பண்ணிது. திருப்பி ஒருக்கா வருது, பி வந்து இருக்கு. ஸோ இப்போ இங்கே செக் பண்ணுது ஐ வந்து ஐன்றது யாருன்னா அந்த பின்றது இந்த கவுண்ட்ல இருக்கா. ஆமாங்க இருக்கு அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணுது அப்படின்னா ஐயை ரிட்டர்ன் பண்ணிடு அப்படின்னு சொல்றாங்க. ஐன்றது யாரு, பி வேல்யூ. ஸோ பிஏ ரிட்டர்ன் பண்ணிடுன்னு சொன்னோன்னே நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் பின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. சரி இந்த ப்ராசஸ் ஆகும்போது அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் 2 லைன் நடக்காது, முடிஞ்சிடும் என் ப்ரோக்ராம். இதுவே வந்துட்டு என் ப்ரோக்ராம் வந்து ஏபிசின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு வாட்டியும் பார்க்கும்போதும் என் கவுண்ட்ல ஏ இருக்காது, ஸோ ஏ ஆட் ஆகிக்கும். பி இருக்காது, பி ஆட் ஆகிக்கும். சி இருக்காது, சி ஆட் ஆகிக்கும். ஸோ ஃபுல்லாக எல்லாம் ஆட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார் லூப்பும் முடிஞ்சு போயிடும். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் அது கடுப்பா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிட்டர்ன் நன். ஒன்றுமே இல்லைங்க இதில் வந்து ரிகர்சிவ் கேரக்டரே கிடையாதுங்க, ரிப்பீட்டேட்டிவ் கேரக்டர் கிடையாதுங்கன்னு சொல்லிட்டு நன்னு கொடுத்துரும். ஐ ஹோப் உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட கோடை நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் இருக்குன்னா எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் இந்த கோடை நான் உங்களுக்காக அவைல் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரட்டும். அண்ட் நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் போடலாம், நிறைய இன்டர்வியூ வீடியோஸாக போடலான்னு இருக்கேன். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டா. தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் சப்போர்ட், லவ் அண்ட் கேர். பை ஆல். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து மீட் பண்ணுறேன் விதவிதமான கோடிங்கோட.